இந்த சன்ரைஸை பார்த்துட்டு போகிற சுகம் இருக்கே வேறு லெவலில் இருக்குங்க. நமக்கு 260 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 2 இடத்துல மாதிரி பிரேக் எடுத்தால் போதும்னு சொல்லி நினைக்கிறேன். அழகான ஒரு சன்ரைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூரியன் உதிச்சிருக்கு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் நம்ம வந்து ஃபுல்லாகவே மலைகள் அப்படிங்கிறதுனால சன்ரைஸை பார்க்க முடியல. முதலைக்கு 69, ஒட்டக்கலப்புக்கு 130 கிலோமீட்டர், நெஞ்சாங்கனைக்கு 40. செங்கலடி அந்த கிட்ட தாண்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரியான காற்றா இருந்துச்சு. போனவங்களாம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிலாவளியிலேருந்து ஊருக்கு வரும்போது வ்ளாக் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரியான காற்று. அந்த அப்படியே நம்ம ரைட்டில் போனோம்னு சொன்னால் மட்டக்களப்பு ரோட் கிளம்பிட்டோங்க. இந்த இடமெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். மதுரை பக்கம் வரவங்களுக்கு நீங்கள் தான் பஸ்ஸை கொண்டாந்து நிப்பாடம் சாப்பிட்றது இந்த இடம் தான். பெட்ரோல் அடிச்சு போனோம், ரிஸ்க் எடுக்க வேணாம். சரியாக இப்போ நம்ம கரடியனாருக்கு வந்துட்டோம். இன்னும் நமக்கு செங்கலடிக்கு 11 கிலோமீட்டர் இருக்குது கேஸ். பாருங்க, பார்த்தா நேர் ரோடுக்கு வந்திருக்கோம். இப்படி வரையும் கொஞ்சம் வேகமாக போகணும். வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். ஸ்காட், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரான மொனராகலையில் தான் இருக்கோம். போன வீடியோ பார்த்த நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி என்ன பிளான், என்ன ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரைடு தான் இன்றைக்கி எப்படியுமே பிளான். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருகோணமலை நம்ம நிலாவளிக்கு தாங்க போகிறோம். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா 5 மணிக்கெலாம் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சரியான இருட்டு அப்படிங்கிறனால வீடியோ எடுக்கலை நான். ஸோ இப்போ தான் இன்ட்ரோ வீடியோவே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து தாங்க நான் வீடியோ எடுத்துக்குவேன். ஸோ 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்படி ஓகே, நம்ம இன்ட்ரோ வீடியோ எடுத்துகிட்டே நம்ம மோட்டோ வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோ நான் எடுத்துக்கிருக்கேன். ஓகேங்க, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக மெதகமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த ரோட்டில் தான் நாங்கள் போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரோட் மட்டும். ஸோ 5:30 மணிக்கு நான் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் போகலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா வெள்ளனே போகலை. கொஞ்சம் லேட்டாகி தான் ரைடை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ அது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு பஞ்சல் ஒன்று கூட இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா செம்ம அழகான ஒரு ரோடு. நான் உங்களுக்கு போக போக மோட்டோ வ்ளாகிங் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே சார், நம்ம சேனலுக்கு அது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க ஸ்காட். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோவாக போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக வரும். ஓகே ஸ்காட், வாங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். நம்மளோட பைக் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ரெடியாக நிற்கிது. ஓகேங்க, நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாங்க. ஓகேங்க, செட்டப்லாம் முடிஞ்சிருச்சு. ஹெல்மெட்டை போட்டு கிளம்ப ஆரம்பிக்க வேண்டியது தான். 4 மணிக்கெல்லாம் எழுதி ரெடியாகி முடியும் போது 5 மணி ஆச்சுங்க. ஓகே, இந்த ரைடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நான் வ்ளாக் எடுக்காமல் போகிறதில்ல. ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வ்ளாக் எடுக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேங்க, கிளம்பியாச்சு. வெற்றிகரமாக ரைடை ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்துட்டோம். ஸோ இந்த ரோட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கேமராவில் பார்த்தாலே விளங்கும். ஒரு காற்றுக்குள்ளே போகிற ஒரு ரோட்டு மாதிரி தான் இருக்கும். ரோட்டு மாதிரி இல்லை, அப்படி தான் இருக்குது இந்த ரோட்டு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அட்வென்ச்சரான ஒரு ரோடு தாங்க. பாருங்கள், சரியான மாதிரி பென்டெல்லாம் இருக்கும். இந்த ரைடை பார்த்தீங்கன்னா நான் வேகமான போகிறதுல மெதுவாக தான் போனேன். ஏன்னா ரொம்ப தூரம் போகணும் அப்படிங்கிறதுனால நம்ம மெதுவாகவே போய்க்கலாம். அதாவது ஒரே ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி போனோம்னு சொன்னால் நமக்கு குயிக்காகவும் போயிடலாம், அதோட கஷ்டம் இல்லாமையும் போயிடலாம். ஒரு 50 ஸ்பீட்டை பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதா இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட்லேயே போகலாம். 50ங்கிறது சாதாரண ஸ்பீட் தான். அந்த ஸ்பீடில் போனால் நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், இந்த ரோடு மெதகமைக்கு தான் நான் டிரெக்டாக இப்போ போகுது. நம்ம மெதகமைக்கு போயிட்டு மெதகமையிலேருந்து திவிலைக்கு போகணும். திவிலையிலேருந்து செங்கலடி, அதாவது வெட்டிக்குள்ள ரோடு. நாய்கள்லாம் துரத்துது. முன்னாடி இன்னொருத்தர் இருக்கான், துரத்துவானா? இல்லை. செங்கலடி, அதாவது வெட்டிக்குள்ள ரோட்டில் போகணும். வெட்டிக்குள்ள ரோட்டில் போயிட்டு நம்ம செங்கலடி ஜங்ஷன்லேருந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்க ரோட்டில் நம்ம போகணும். அது யாழ்ப்பாண ரோடு தான் நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாம் என்ன மாதிரி. சரியாக நமக்கு வீட்டிலேருந்து 260 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு இருக்குது நம்ம வீட்டுக்கு. அதாவது நம்ம சொந்த வீட்டிலேருந்து நம்ம இப்போ இருக்க திருவண்ணாமலை வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 260 கிலோமீட்டர் இருக்குது. பாருங்கள் எப்படி ரோட்டுன்னு மட்டும்
எல்லாமே அட்வென்ச்சராக தான் இருக்கும். சன்ரைஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஒரு பஸ் ஒன்று வந்துச்சுன்னா ஃபுல்லாக ரோட்டு காலி ஆயிடும். அவ்வளோதான், ஒரு பஸ் போகிற அளவுக்கு தான் ரோட்டே இருக்குது. இந்த சன்ரைஸை பார்த்துட்டு போகிற சுகம் இருக்கே வேற லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக இது பள்ளமான ஒரு இடம் தான். நிமிஷத்தில் அடிச்சே வந்திருக்கேன். ரைட், பாருங்க எப்படி இருக்குங்க. சன்ரைஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓ, எப்படி ரோடு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் மழை டைமில் வெள்ளம் போகிற இடம் இதுதான். இன்னும் பண்ணி பெரிய ஒரு ஆறு ஒன்றே இருக்குது. 6 மணி ஆகி இந்த இதெல்லாம் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ஏன்னா மரங்கள்லாம் கூட ஒரே காட்டு ஏரியாவாக தான் இருக்கும். பாருங்க எவ்வளோ பெரிய பெண்ட்டு மட்டும் டேஞ்சரான பெண்ட்டுங்க இதெல்லாம். இந்த ஆறு யாருக்கு தெரியும், தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த 6 பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆற்றுக்கு தான் நாங்கள் ஸ்கூல் லீவ் டைம்லாம் குளிக்க வருவோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ தண்ணியே இல்லை. அநேகமாக அது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். மற்ற நாட்களும் நார்மலாக இருக்கும். ஆனால் சரியான மாதிரி கல்லான ஒரு ஆறுங்க. அப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கடைகள்லாம் வடை, ரொட்டி, உளுந்து வடை எல்லாமே செஞ்சு விற்பாங்க. குளிச்சுட்டு அதை சாப்பிட்டு அப்படி ஒரு ஃபன்னாக இருக்கும் அந்த டைமில். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல காப்பாடு தான். கொஞ்சம் வேகமாக போகலாம். கண்ணில் தூசி இருக்குது. சரியா கண்ணாடியை போட்டுக்கிட்டே கிளம்பலாம். கருப்பு கண்ணாடி அப்படிங்கிறதுனால தான் போடாமல் வந்தேன். ஏன்னா ரோட்டு வந்து இருட்டுக்கு இருட்டாகவே தெரியும். ஓகே, ஆமாம். ஆறு மணி அப்படிங்கிறதுனால இந்த ரோட்டில் நான் நினைக்கிறேன் காலையில் ஒரு 6:15 மாதிரி ஒரு பஸ் ஒன்று வரும், சிட்டி பஸ் ஒன்று. அந்த பஸ்ஸில் ஏறினா தான் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க தான் அதில் போய் சேரலாம் ஸ்கூலுக்கு. இல்லைனா பஸ்ஸை மிஸ் பண்ணால் அடுத்து பஸ்ஸே இல்லை. அடுத்து 7:30 மணிக்கு ஏதாவது தான் பஸ் இருக்குது. ஸ்கூல் போகிற எல்லா பிள்ளைங்களும் இந்த டைமில் ரோட்டில் தான் இருப்பாங்க. இந்த டைமில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் இருக்கும் ரோட்டில். அந்த பக்கம் இந்த பக்கம் பாயும். அதுதான் பிரச்சனை. காலையிலே ரைட் வந்தோம்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை தான். மற்றபடி எதுவும் இல்லை. அந்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரே உற்சாகமாக இருக்கும். அதனால பரவாயில்ல. நமக்கு 260 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 2 இடத்துல மாதிரி பைக் எடுத்தால் போதும்னு சொல்லி நினைக்கிறேன். பார்க்கலாம். புது பைக் அப்படிங்கிறதுனால அடித்து ஓட்டவும் கூடாது. ரெஸ்ட் ஒன்று கொடுக்கணும். ஒரு ரெஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு சரியாக நம்ம செங்கலடியில் போயிட்டு ரெஸ்ட் ஒன்று எடுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடலை. எப்படியுமே அந்த டைமுக்கு வந்தவங்க தானே எப்படி சாப்பிட்றது. நான் இன்னும் காலையில் சாப்பிடவும் இல்லை. எங்கேயாவது போயிட்டு நம்ம டிஃபன் எடுத்துகிட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு மனசும் இல்லை, பசியும் வரதில்லை. ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டமாக குடிச்சோம்னு சொன்னால் நல்லாயிருக்கும். வயிற்றுக்கும் நல்லா இருக்காது. அதோட நமக்கு அவ்வளோ கஷ்டமும் தெரியாது. இப்போ போய்ட்டு எப்படிங்க ரைட் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட்றதுங்கிறது சாத்தியப்படாத ஒரு வேலைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கிளம்பலாம். பஸ்ஸெல்லாம் நிற்குது. இந்த டைமுக்கு தான் மெயினாக பஸ்ஸெல்லாம் வரும். 6 to 6:30 தான் பஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோட்டில் தான் நிற்பாங்க வேலைக்கு பார்த்துக்கு. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டவுன் அப்படின்னு சொன்னால் மெதகமாக தான். நமக்கு இன்னும் மெதகமைக்கு ஒரு நம்ம அதே மெப் போடாமல் போகிறதுனால சரியாக எக்யூரேட்டாக லொக்கேஷனுக்குன்னு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியலை. எனக்கு செங்கலடி வரைக்கும் ரோட் தெரியும். செங்கலடியையும் தாண்டி கொஞ்சம் தூரம் ரோட் தெரியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரோட் தெரியாது. அதுக்கு பிறகு எப்படி லொக்கேஷனை கொஞ்சம் தூரம் போட வரும்னு நினைக்கிறேன். இந்த கௌசிக்கோட தான் சரியான பிரச்சனை. அழகான ஒரு சன்ரைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூரியன் உதிச்சிருக்கு. கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. பட் நம்ம வந்து ஃபுல்லாகவே மலைகள் அப்படிங்கிறதுனால சன்ரைஸை பார்க்க முடியல. இந்த இடத்துல தான் கொஞ்சம் சரி தெரியுது. வயல் தாங்க இந்த ஏரியாவில். ஸோ எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வயல் இல்லை, அங்கிட்ட ரப்பர் தான் மெயின். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு.
ஸோ இந்த கொஞ்சம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வயலும் செய்கிறாங்க. அது தேனை பயிர் செய்கை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வேலைகளும் செய்கிறாங்க நிறைய. நெல் தான் ரொம்ப இன்னும் கூட. கத்தரி, வெண்டி, வாஞ்சி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வராது. மோஞ்சி கூட வருது, மற்ற மாதிரி எந்த ஒரு மரக்கறி வகைகளும் இங்கே விளையாது. நெல் தான் மெயினே, நெல் தான் செய்வாங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது மெதகமைக்கு வந்துட்டோம். தான் மெதக மாட்டோம். நம்ம அங்கே போட்டோம் எனக்கு சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். இந்த ரோட்டுக்குள்ளே போகலாம், அதுக்கு ஒரு ஷார்ட் கட் தான். அது இங்கே போயிட்டு போவோம். மெதக மாட்டோம். ஸோ இப்படியே நம்ம இடது கை பக்கம் போகலான்னு சொன்னால் வெவிலைக்கு சரியாக இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது. 18 கிலோமீட்டர். அங்கேருந்து நமக்கு சரியாக செங்கலடிக்கு 88-90 கிலோமீட்டர் இருக்குது. முதலைக்கு 69, மட்டக்களப்புக்கு 109 கிலோமீட்டர். நெய்யாங்கனைக்கு 40, மட்டக்களப்புக்கு 109. 100 கிலோமீட்டர் ரேஞ்சுனா நமக்கு எப்படியும் செங்கலடியில் போய்ட்டு அடிச்சிடும். ஓகே, பெட்ரோல் அடிக்கிறதால போய்க்கும். அப்படியே நம்ம ரைட்டில் போனோம்னு சொன்னால் மட்டக்களப்பு ரோட் கிளம்பிட்டோங்க. ஆமாம், பிகில் கையில் காசு உள்ள ஏடிஎம்மில் தான் எடுக்கணும். ஒரு பெட்ரோல் அடிக்கிற மாதிரி காசு இருக்குது. மற்ற காசு எதுவும் சாப்பிட்றதுக்கெல்லாம் தேவையாக இருந்தால் நம்ம போயிட்டு ஏடிஎம்மில் தான் எடுக்கணும். செங்கலடி போயிட்டா சரி. எத்தனை மட்டக்களவுக்கு 108 கிலோமீட்டர் தான். சரியான ரோட்டில் தான் வர்றோம். இது வரைக்கும் ரோடு தெரியுங்க. ஒட்டார திரும்ப ரோடு நினைக்கிறேன். இல்லைக்கா, அப்போ ஏன்டா சிக்னா போட்டிருக்கீங்க? அழகான டவுன். எனக்கு உண்மையே விவில டவுன் ரொம்ப பிடிச்ச ஒரு டவுன். ஏன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா பார்க்கிங் தான் ரொம்ப சட்டப்படி இருக்குது. எங்கே வேணால் வாகனத்தை கொண்டு போய்ட்டு பார்க் பண்ணலாம். அந்த வகையில் நல்ல ஒரு டவுனுங்க. இதோட விவில முடியுது. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யானைக்காடு தான். பட் இவ்வளோ நாளைக்கு இந்த ஏரியாவில் ஒரு யானை கூட வந்ததில்லை. இவ்வளோ நாளைக்கு வந்ததில்லைன்னா அடிக்கடி வந்ததில்லை. இருந்தாலும் ஒரு யானை வருமா. இந்த இடத்துல யானைக்காடு ஸ்டார்ட். காலையிலே வெள்ளனே வர்றது கொஞ்சம் டேஞ்சர்னு சொன்னால் இந்த யானைக்காடுனால தான். விஜிலையிலேருந்து சரியாக ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்ததோட யானைக்காடு ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் காலையில் வரும்போது கொஞ்சம் சிக்கல் தான். நம்ம டைமை சரியாக ஷெட்யூல் பண்ணிட்டு தான் வரணும். பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மெதுவாகவே போகணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வந்து செங்கலடி அந்த கிட்ட தாண்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரியான காற்றா இருந்துச்சு. போனவங்களாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிலாவளியிலேருந்து ஊருக்கு வரும்போது வாக் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரியான காற்று. அந்த ரோட்லாம் 40க்கு மேலே போகவே முடியாது. ஒரு பக்கம் பைக் தள்ளுது. இப்போ நல்லா இருக்க கிளைமேட் நல்லா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் வேகமாக போயிட்டோம்னா இப்போ அந்த இடத்துல மெதுவாக போனாலும் கவர் ஆகிடும் டைம். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துட்டு இல்லாட்டி அதனால் கொஞ்சம் வேகமாக போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் சேஃபாக தான் போகிறேன். நீங்களும் வேகமாக போனால் சேஃபாக போய்க்குங்க கைஸ். மதியத்தில் டவுன் வந்துட்டோம். டவுனை தாண்டி நம்ம போய்க்கிருக்கோம். உங்களுக்கு சரியாக இன்னும் செங்கலடிக்கு ஒரு நினைக்கிற மாதிரி 75-76 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேங்க, போயிட்டு பார்க்கலாம். இன்னும் பெட்ரோல் அடிக்கலை. பெட்ரோல் இன்றைக்கி அடிச்சுக்குவோமா, ஏன் ரிஸ்க் எடுக்க? ஆமாம், அடிச்சுட்டு போயிடும். இந்த இடமெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். மதுரை பக்கம் வரவங்களுக்கு நீங்கள் தான் பஸ்ஸை கொண்டாந்து நிப்பாடம் சாப்பிட்றது இந்த இடம் தான். பெட்ரோல் அடிச்சுக்கணும், ரிஸ்க் எடுக்க வேணாம். பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணிட்டேன். நிலாவளியிலேருந்து இங்கே ஊருக்கு வந்து இப்போ ரிட்டர்ன் போகிற வரைக்கும் இப்போ எத்தனை தடவை ஃபுல் டேங்க் அடிச்சிருக்கேன்? 1700 ரூபாய்க்கு ஒருக்கா, 1400 ரூபாய்க்கு ஒருக்கா, இப்போது ஒரு 1400 ரூபா சொல்லி 3 வாட்டி ஃபுல் டேங்க் பண்ணியிருக்கேன். பெட்ரோல் மைலேஜ் எவ்வளோ தந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் ட்ரிப்பு ஃபுல்லாக செட் பண்ணி தான் வச்சேன். பெட்ரோல் அடித்ததுலேருந்து பார்ப்போம் எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்ட்டு. ஆனால் நிலாவளியிலேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் வந்து தான் ஃபுல் டேங்க் பண்ணேன். ஃபுல் டேங்க் பண்ணதோடு தான்
மீட்டரை செட் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் சரி நான் சொல்கிறேன் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் என்ன அப்படிங்கிறத. டைம் சரியாக பார்த்தீங்கன்னா காலையில் 7:20 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சாப்பிடாம தான் போகிறோம். பட் பசியும் வரலை, அறவே பசி இல்லை. ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாச்சும் வாங்கி குடித்தா நல்லா. இன்னும் நமக்கு ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். செங்கலடிக்கு லொக்கேஷன் இல்லாதனால, லொக்கேஷன் போடாதனால எனக்கு பார்த்தீங்கன்னா சரியாக சொல்ல முடியலை. இப்படி 50 கிலோமீட்டர் இருக்கும் பாரு. பார்த்தா நேர் ரோடுக்கு வந்திருக்கோம். இப்படி வரையும் கொஞ்சம் வேகமாக போகணும். ரோட்லாம் போகும்போது எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் போய் பழகுங்க. நடு ரோட்டில் இல்லைன்னா இந்த நேர் ரோடாக இருந்தால் சரியாக அந்த நடுக்கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, நடுக்கோடுக்கு பக்கத்தில் மாதிரி போனோம்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா திடீர்னு நாயோ பூனையோ அது குறுக்கிறது வந்துட்டால் நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே நம்ம இந்த ஃபோட்டோ இந்த சைட்டில் போனோம்னு சொன்னால் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்ப கஷ்டம். அதனால எப்பயுமே நடு ரோட்டை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நடுவில் போகிறது ரொம்ப சேஃப் தான். இப்படி இயலாத பட்சத்தில் இந்த ரோடு ஓரத்தில் போகணும். இப்படி போகும்போது பெல்ட் இருக்க பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரத்தில் போகக்கூடாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கம் வயல், இந்த பக்கம் வயல். இந்த பக்கம் எங்கிட்டலாம் இன்னும் அறுவடை செய்யலை. அறுவடையில் விதைக்கவே இல்லை. இந்த பக்கம் அறுவடை விதைச்சிருக்காங்க. நல்லா இருக்கும் ரோட்டு. இந்த மாதிரி டைமில் அப்படியே ரைட் போகிறது பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு லெவல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேக்க மரம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தேக்க மரம் நட்டுருக்காங்க. இது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யானை காடுன்னு போர்டு போட்டிருந்துச்சு. இதுக்குள்ளே இப்படி யானை வரும் வயலுக்குள்ளே வர விட மாட்டாங்களே. ஆமாம், அதான் கரண்ட் வேலையெல்லாம் அடிச்சிருக்கு. யானை வர்ற இடம் தான் அதெல்லாம். பட் பெரும்பாலும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, அந்த பக்கம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கேமராவில் கிளியர் இல்லாமல் இருக்கும். அந்த பக்கம் பெரிய குளம்னும் இருக்குது. பெரிய குளம்னுங்க. காற்று சத்தமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சரியாக இப்போ நம்ம கரடியனாருக்கு வந்துட்டோம். இன்னும் நமக்கு செங்கலடிக்கு 11 கிலோமீட்டர் இருக்குது கேஸ். செங்கலடிக்கு போனால் அதுக்கப்புறம் அவனுக்குலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குமா? அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக 8:15 மாதிரி நம்ம செங்கலடிக்கு வந்துடும். 8:15 செங்கலடி இல்லைன்னா அங்கிட்ட எப்படியும் சரி. கூகுள் மேப் காட்டுற டைம் தான் 11 மணிக்கு நிலாவளிக்கு போகணும்னு சொல்லி காட்டுது. சரியான காற்று அடிக்குதுங்க காலையிலே. இப்போ எனக்கு என்னெல்லாம் அந்த ரோடு எப்படி காற்றா இருக்கும் அப்படிங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. அன்னைக்கு நம்ம வரும்போது அடித்த மாதிரியே காற்றா இருந்துச்சுன்னா சரி, போகவே முடியாது. மெதுவாக தான் போகணும். சரியான காற்றுங்க அந்த ரோடு. கடலோரம் அப்படிங்கிறதுனாலயா இல்லாட்டி இந்த நாட்களில் அப்படி காற்றா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இந்த நாட்களில் தான் காற்றுன்னு நினைக்கிறேன்.